तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுத. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது வாழ்வில் தொடர்ந்து முன்னேற்றத்தை சந்தித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம்தான். அதாவது உங்கள் நட்சத்திரநாதன் சூரியனும் சனி பகவானும் தடைப்பட்ட வேலைகளை ஒவ்வொன்றா எளிதாக சீக்கிரமாக நடைபெறும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுலாம் நனவாகும் நேரம்தான். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. அலுவலகத்தில் பணிபுரிந்து வர்றவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். உடலில் இருந்த நலிவு விலகும். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக போகுது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் கேதுவிற்கு பாக்கிய குருவின் பார்வை உண்டாவதால் குழப்பம் விலகும். வியாபாரத்தில் எதிர்ப்பு, பிரச்சனை, போட்டிகள் என்றிருந்த நிலையெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் நிலை உயரும். சுக்கிரன், ராகு சஞ்சரித்து வர்றதுனால எதிர்பாலினத்தரிடம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பழகுவது நல்லது. உங்களுக்கு இந்த காலம் முன்னேற்றமான காலமாகும். செல்வாக்கு, அந்தஸ்து அனைத்தும் உயரக்கூடிய காலமாகும். இந்த நேரத்தில் வேறு ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம முன்னேற்றத்தை மட்டுமே மனதில் வைத்து செயல்படுறதுனால உங்களுடைய நிலை உயரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றமடையும். சந்திராசிரமம் மார்ச் 3, 4. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 14, 19, 23, 28.
மார்ச் 1, 5, 10, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அனுமனை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது அஸ்தம். மனம் சொல்கின்றபடி வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்தான். பாகியஸ்தானத்தில் சஞ்சரித்து குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதனால தெளிவாகவும் திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. நெருக்கடிகள் அனைத்தும் நீங்க போகுது. 6ஆம் இடத்தில் ஆத்மகாரகன் உங்கள் ராசிநாதன் கர்மகாரகன் சஞ்சரித்து வருவதால் உங்களுக்குள் அசாத்தியமான துணிச்சலும் நம்பிக்கையும் ஏற்படும். உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் இப்போது நனவாக போகுது. இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலை மாறும். மனதில் இருந்த சிரமம் குறையும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தடைப்பட்ட வேலை நடக்கும். அரசு வழியில் எடுக்கும் முயற்சி சாதகமாக இருக்க போகுது. உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உடல் நலம் சீராகும். ஆரோக்கியமாக செயல்பட போகிறீங்க. எதிர்ப்பு விலகும். வாழ்க்கையில் புதிய பாதை தெரிய போகுது. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். பணவரவு அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஒரு சிலருக்கு இருக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் உங்களுக்கு வரும். தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை அதிகரிப்பீங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வயசானவர்களின் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் விலகி ஆரோக்கியம் கூடும். குடும்பத்தினர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராசிரமம் மார்ச் 4, 5. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 14, 20, 23, 29. மார்ச் 2, 11, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அபிராமியை வழிபட்டோம்னா வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். சித்திரை 1, 2ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது துணிச்சலுடன் தைரியமாகவும் செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் வக்கர நிவர்த்தி ஆகி கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தைரியமாக நீங்கள் செயல்பட தொடங்குவீங்க. நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. செல்வாக்கு உயரப்போகுது. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களின் எதிர்பார்த்த தகவல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. தொழிலெலாம் விருத்தியாக போகுது. புதிய முயற்சி வெற்றியாக போகுது. சனியும் சூரியனும் உங்கள் செல்வாக்கை மேலும் உயர்த்துவாங்க. தடைப்பட்ட வேலையை வெற்றியடைய வைப்பாங்க. வாழ்க்கை தொழில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி மனதில் நிம்மதியான நிலை ஏற்படும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வர்றவங்களுக்கு உயர்வுலாம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. குழந்தைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்க போகுது. சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகுவும் சுக்கிரனும் சபலங்களை உண்டாக்குவார். ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படும்போது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமடையும். எதிர்பார்த்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். நிதி நிலைமை உயரும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். சந்திராசிரமம் மார்ச் 5. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 14, 18, 23, 27. மார்ச் 9, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமியை வழிபட்டோம்னா வாழ்வில் முன்னேற்றம் அடையும்.